சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது பேயை பார்த்த எம்.எஸ். பாஸ்கர். பேய் இருக்கிறதா இல்லையா என்பதே ஒரு பெரும் சர்ச்சையாக உள்ளது. ஒரு சாரர் நல்ல சக்தி இருப்பது போன்று தீய சக்திகளும் உள்ளது என்று சொல்கிறார்கள். இன்னொரு சாரரோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, அப்படி இருந்தால் இலங்கையில் எத்தனையோ விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்தால் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் ஏன் பேயாக வந்து தங்களை கொன்றவர்களை பழிவாங்கவில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள். இப்படி ஒரு அமானுஷம் என்ற விஷயத்திற்கு இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவி வருகிறது. இந்த நிலையில் குணச்சித்திர நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் தனது அனுபவத்தை பற்றி கூறும்போது, பேய் என்றாலே எனக்கு பயம் வருகிறது, அந்த அளவுக்கு சின்ன வயதில் இருந்தே அதை பற்றி சொல்லி நம்மை பயமுறுத்தியே வளர்த்து விட்டார்கள். ஆனால் சிலர் தாங்கள் பேயை பார்த்ததாக சொல்லியும் வருகிறார்கள். எனக்கும் அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது காதல் தீயே என்ற படத்தில் நான் நடித்து கொண்டிருந்த நேரம் அது. படப்பிடிப்பு பாண்டிச்சேரியில் என்று சொன்னார்கள். அதனால் ஒரு காரில் ஜோதிடர் ஒருவருடன் பாண்டிச்சேரிக்கு சென்று கொண்டிருந்தேன். அந்த இரவு நேரத்தில் மரக்காணம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு வெளிச்சம் காரை கிராஸ் பண்ணி சென்றது. அது பேயோ இல்லை, ஏதாவது வெளிச்சமோ இல்லை, வாகனங்களின் புகை மண்டலமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அது பேயாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டேன். இதுதான் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்று சொன்னார் எம்.எஸ். பாஸ்கர். For more videos, subscribe our Trends channel.